இப்போ இந்த ஹையஸ்ட் டு லோவஸ்ட் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டென்சில் வாஷிங்டன் வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் கம்பெனி. இப்போ நம்ம ஊரில் வந்து எக்கோ கம்பெனி மாதிரி வந்து இசைத்தட்டுகளோடு வந்து அவர் வந்து பயணித்தவர். பெரிய அளவு பணக்காரர். பாஸ்டன் புரோக்லின் பிரிட்ஜுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு 16வது மாடி 17வது மாடியில் ஒரு பெரிய அந்த தளத்தையே ஆக்குப்பை பண்ணி வாழக்கூடிய ஒரு செல்வந்தர். அவர் வந்து ஒரு ராப் பேடகரு. அவருக்கு வந்து இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி அதனுடைய பழமை கெடாமல் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்ற பெரிய ஆசைலாம் உண்டு. ஆனால் சமீப காலமாக அவர் கொஞ்சம் பிஸ்னஸில் நஷ்டம். பையன் மேலே பெரிய மதிப்பு உண்டு. மனைவி வந்து காதல் மனைவி. ஸோ 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நான் சொன்ன மாதிரி புரூக்லின் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் 16வது மாடியில் வாழற ஒரு பெரிய பணக்காரர். இசையின் மூலமாக நிறைய பேரை வந்து கை தூக்கி விட்டவர். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டிங் கம்பெனி வச்சிட்ருக்கிறவர். நிறைய புது புது இசையமைப்பாளர்கள் புது புது இசைகளை வந்து அறிமுகப்படுத்தியவர். மீன்வாயில் வந்து அவருடைய பையன் வந்து கடத்தப்படுறான். 17 மில்லியன் பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நடுவில் வந்து இவருக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தினான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவருடைய பையன் கடத்தப்படுறான். அதில் அவர் வந்து பணத்தை கொடுத்து பையனை மீட்டாரா இல்லையா அப்படின்றத திரைப்படத்துடைய கதை.